அன்பு சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்முடைய அறியாமை தான். அந்த கஷ்டங்களை வெல்வதற்கு கல்லாலையும் செம்பாலையும் தங்கத்தாலையும் செய்து கொண்ட சிலைகளை கும்பிட்டு கொண்டு காலத்தை விரைவாக்குவது தவறு. ஆகவே நம் உடம்புக்குள்ளே ஓடிக்கின்ற மூச்சே, அதாவது மூச்சில் வரும் காற்று உள்போகக்கூட மூச்சு பூரணகமே என்று சொல்லக்கூடிய அகத்தியர் சொல்லியிருக்கிறார். பூரகமே உயிரென்று தெய்வம் என்று புகழ்ந்தார் ஐயா. அப்போ பூரகங்கிற வாசியை, பூரகம் என்ற காத்தை தன் நாசியில் ஓடும் உள் ஓட்டுங்களை அவரை தெய்வம் என்று புகழ வேணும். பட்டாடையை உடித்து கொண்டு, நகநட்டை போட்டுக்கொண்டு, காலத்தை விரைய முன்னே கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு விரதம் என்ற பேரிலே காலத்தை விரைக்கமாக்குனா அவங்க அறியாமை. அப்படி செஞ்சால் மட்டும் கஷ்டம் தீர்ந்துருமா? நோய்கள் போயிருமா? ஒரு வேலை செஞ்சால் லாபம் கிடைக்கணும். அந்த வேலையில் சீக்கிரம் முடியணும். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்சரமோ சாமி கும்பிடோ பூஜை புருஷனோ கதைக்கு ஆகாது. கிழக்கு பக்கம் பார்த்து தொழில் ஆரம்பிக்கணும். வலது நாசி ஓடும் அதிகமாக ஓடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது மூச்சை வாங்கி கொண்டே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரம் முடியும். இதுதான் தன்னோட திறமையல்ல. வலது சுவாசம் ஓடக்கூடிய காற்று நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா கிழக்க பார்த்து தொழிலை தொட்டிங்கனால் சீக்கிரம் முடியும், லாபத்தோடு முடியும். ஒன்று, யார்கிட்டாவது கடன் கொடுத்துருக்குறோம் வசூல் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னால் அந்த காசை வசூல் பண்ணுவதற்கு வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்திருந்து, அதாவது தன் தலையை மேற்க வச்சு படுத்திருந்து வடக்கு முகமாக பார்த்து காலையில் 4லிருந்து 6 மணிக்குள் கட்டிலை விட்டு இறங்காமல் தன்னுடைய மூச்சு காற்றை வாங்கி கொண்டே எந்திரிச்சு கண்ணை திறக்காம உட்கார்ந்துருந்து கல் சிலைக்கிட்ட எப்படி எனக்கு கஷ்டம் நஷ்டம் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வடக்கு பக்கம் முகத்தை பார்த்து உட்காந்து கண்ணை திறக்காமல் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது தரமாட்டேங்கிறான், இவ்வளோ பிரச்சனை இருக்குது தரமாட்டேங்கிறான், நோய் இருக்குது தரமாட்டேங்கிறான், குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, நமக்கு வில்லங்கம் இருக்குது, எதிரி இப்படி இருக்கிறான், வாழ முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நொந்தீங்கனால் போதும். இறை ஆற்றல் உங்களுக்கு எப்படி உதவணும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைட்டு படுக்கும் பொழுது மேற்கு தலை வச்சு தான் படுக்கணும். 4லிருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சணும். அப்போ எந்திரிக்கும் போதும் உங்களுடைய முகம் பார்த்து வடக்கு பார்த்து உட்காந்துருக்கணும். பாயை விட்டு இறங்கிடக்கூடாது, கட்டில் விட்டு இறங்கிடக்கூடாது. அந்த வடக்கு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன் கவலையை பூரா நீங்கள் நோக்கணும். அந்த நேரம் பார்த்து உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்க்கக்கூடாது. யாரும் குடும்பத்தார் பார்த்தாங்கன்னா அது அங்கே இருக்கிறோம். அதனால் அந்த கவலையை அவங்கள்ட்ட போது சொல்லிடுங்க, எல்லாம் தனித்தனி ரூமுக்கு போயிடுங்க. இல்லை நான் செய்யும்போது நான் கவலை விடும்போது யாரும் என்னை பார்க்காதீங்க, போரை பொத்திப்படுத்துருங்க, ஆர்டர் பண்ணிடணும். அப்படி செய்யும்போது அந்த கவலையெல்லாம் போகும்போது எதிர் இருக்க மாட்டான், கடன் இருக்க மாட்டான், நோய் இருக்காது, தொழில் இல்லாமல் இருக்காது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இது ஒரு வகை. தனக்கு பணம் நம்மகிட்ட இருக்கணும், சம்பாதிக்கிற காசு நம்மகிட்ட இருக்கணும், வாங்கின நகை நட்டுகள் நம்மகிட்ட இருக்கணும், நமக்கு எந்த ஒரு பொருள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தன் இடது கையில் மூச்சை விட்டுக்கொண்டே தன் இடது பாக்கெட்டில், இடது பையில், இடது வையுகள் பீரோக்குள்ளே வச்சாலும் வலது மூக்கை அடைச்சிக்கிட்டேவும் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டேவும் இந்த இடது கையில் போட்டிங்கனால் அந்த பொருள் தங்கும். கழுத்தில் நகை போட்டிங்கனால் அந்த போட்டு முடித்த உடனே கடைசியாக அப்படி மூச்சை விட்டுக்கிட்டேவும் இந்த கையை விட்டு எடுத்திங்கன்னா அது மட்டும் தங்கும். பாக்கெட்டில் பணம் போடும்போது மூச்சை விட்டுக்கிட்டே அப்படி வச்சிங்கன்னா பணம் தங்கும். பிறரை கொடுக்க போகும்போது மட்டும் நீங்கள் இடது பக்கம் அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் அப்படி உறிஞ்சிக்கிட்டே வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் தங்கும். போன பணம் திரும்பி வரும். ஆகவே
கடவுளை கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன்னு காலத்தை விரைமாக்காதீங்க. ஜோசியம் பார்க்குறேன் மந்திர இதை பார்க்குறேன் கும்பிட்டுட்டு இருக்காதீங்க. உங்கள் வீரம் கத்தியோ அருவாலோ பயன்படாது. 5 புலன்களை வென்றவனே பெரிய வீரன். ஆகவே சித்தர்கள் வழிபாட்டு மூலியமாக வாசி யோகத்தை பயன்படுத்தி வாசி ஓட்டு முன்னேற்றம் அடைஞ்சு அது மூலிமா நன்மையை தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கள் 5 இருந்து 7 இருந்து 9 ஆகி 10 ஆச்சு. உங்களுக்கு தெரியும் மாந்தி எப்போ வந்தது? ராமாயண காலத்தில் மாந்தி வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாந்தி இல்லை. ராகு கேது எப்போ வந்தது? விஞ்ஞானி மெஞ்ஞானி சேர்ந்து சொல்லப்படும் போது நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராகு கேது அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி ராகு கிழக்கிற அப்போ கிழக்கு 7 9 கிரகங்களில் 7 கிரகத்தை வீடு இருக்கு, 2 கிரகத்துக்கு வீடு கிடையாது. அப்போ ராகு கிரகம் நல்ல கிரகம் அப்படின்னா 7 கிரகத்தை வச்சு போடுறாங்க. அந்த 7க்கு முன்னாடி சனீஸ்வரன் யாரு? சூரிய மகன். புதன் யாரு? சந்திர மகன் அல்லது குரு மகன் சொல்லலாம், சந்திர மகன் சொல்லலாம். அது வரலாறு இருக்குது, அது வேணாம். அப்படி இருக்கும்போது அப்போ கிரகம் 5 இருந்திருக்கு. அந்த 5க்கு முன்னாடி இருக்கிறது சந்திர சூரியன் தான். அந்த சந்திரன் தான் பிங்களை, அதான் வலது மூக்கூட காற்று. சூரியங்கிறது சந்திரங்கிறது இடது மூக்கூட காற்று. சூரியங்கிறது வலது மூக்குல காற்று, சந்திரங்கிறது இடது மூக்குல காற்று. ஆகவே ஆதி இருப்பது 2 கிரகம் தான். அதுக்கப்புறம் இத்தனை கிரகம் வந்துருக்கு. அதனால் அந்த கிரகமாக இருக்கக்கூடியதை அந்த வாசி யோகத்தை பயன்படுத்தி அங்கே பயிற்சி கொடுக்குறேன், இங்கே பயிற்சி கொடுக்குறேன், அங்கே சொல்லித்தரேன், இங்கே சொல்லித்தரேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பயன்படுற விஷயம் அல்ல. உணவு அருந்தும் போது எப்படி உணவு அருந்தணும்? ஞாயிற்றுக்கிழமை உணவு அருந்தணும், கிழக்க பார்த்து உணவு அருந்தணும், சூரியகளை ஓட்டி உணவு அருந்து சீக்கிரம் ஜனமாகும். சொல்லிக் கொடுப்பார் எவர் உண்டா? ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, நோயாக இருக்குது, தொழில் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு அட்டாக் பண்ணிடும். அப்போ அவர் சொல்லும்போது மூச்சை வெளியிட்டு பழகணும். பிற கஷ்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களை தாப்பிக்க முடியாது. தற்காப்பு கவசம் போட்டுக்கணும். பிறரை காப்பாற்றுற சாக்கில் நீங்கள் படத்தில் வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி பிராணங்களை மூச்சுகளை வெளியே விட்டு கொண்டே இருக்கணும். அப்படின்னு கூறிக்கொண்டே இருக்கணும். நல்ல காரியம் வாங்கல், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அப்படி செய்ய போகிற இப்படி செய்யும் போது மூச்சை உள்ளே வாங்கி கொண்டு இருக்கணும். இது வாசி யோகத்தை வரும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரே இடம் இந்த பஞ்சபூத தத்துவம் பயிற்சி மையம் மரக்குட்டாயத்தில் இந்த சார்பாக நாங்கள் கூறு கொண்டு இருக்கிறோம். மேலும் வெளிநாடுகளுக்கெல்லாம் வருவோம், கிளைகள் பரவும், உண்மையை உடைத்து விடுவோம். காசு பணம் உலகமே எங்கள் சேர்ந்தது. எங்களுக்கு நன்மையை பரப்புறது எங்களோட கொள்கை. பணம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இருக்கிறது எது? ஜீவன் சொத்து, கோமண துணி, அது போதும்.